சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நடக்கும் ஒவ்வொரு செயலும் நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. என்னால் தான் இது நடந்தது, நான் இல்லை என்றால் இதன் வேலையே இருக்காது. இதை கெடுத்தவர் அவர்தான், அவரால் தான் இந்த காரியம் தடைப்பட்டது. இன்று மனித இனத்திற்குள்ளேயே உன் எண்ணங்களை வைத்துக்கொண்டு சுருக்கமாக வட்டத்திற்குள்ளேயே இருக்கிறாய். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், நடக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமும் இறை சக்தி மட்டுமே. படைத்து காத்து அழித்து இந்த உலகையே ஆண்டு கொண்டிருக்கும் இந்த சாயப்பா என்னை என்று வேறு எவராலும் எந்த ஒரு காரியமும் நகற்றி வைக்க முடியாது. ஒரு சிறு துரும்பை கூட நகற்றி வைக்க முடியாது. அப்படி இருக்கையில் எந்த ஒரு காரியத்தையும் நீ ஏன் இவரால் தான் நடந்தது, அவரால் தான் நடந்தது, இவர் இல்லை என்றால், இவர் இல்லாவிட்டால் இது நடந்து இருக்காது என்று மனிதர்கள் இனத்திற்குள்ளேயே சுழல்கின்றாய். இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவ ராசிகளிலும் நான் தான் ஆட்டுவிப்பவர். என்னை வென்று ஒரு துரும்பும் அசையாது. நடக்க போகும் நடந்து முடிந்த அனைத்து காரியங்களும் காரணம் உன் சாயப்பா தான். அப்படி இருக்கையில் மனிதன் காரணம் கோரத்திற்குள் என்னை நம்பு, என்னிடம் சரணாகதி அடைந்து விடுங்கள், நானும் உன்னை வழி நடத்துவேன். திக்கு தெரியாத ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அடுத்த அடி எந்த பக்கம் எடுத்து வைப்பது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு கண்ணீர் மல்க நிற்பாய். ஒரு தருணம் உன் மனதிற்குள் இருந்து ஆழமாக கூப்பிடு. அந்த தருணத்தில் ஓம் சாய்ராம் அப்பா, என்னை காப்பாற்று. அவ்வளவுதான். அடுத்த நொடி முடிவதற்குள் நான் அங்கு நிற்பேன். எனது இருதயமே ஆடும் அளவிற்கு என் கால்கள் என்னை அறியாமல் உன்னை நோக்கி இழுத்து வரும். இந்த உலகில் உள்ள அத்தனை உயிர்களும் நான் படைத்தவை. காக்க வேண்டியது எனது கடமை. அவர்களுக்கு ஒரு சிறு கஷ்டம் வந்தாலும் அதை முதலில் போக்குவதுதான் எனது முதல் பணி. நீ என் பிள்ளை, உன்னை போய் விடுவேனா? நீ என்னை கூப்பிடு. ஓம் சாய்ராம் என்று என்னை கூப்பிடு. எப்பொழுதெல்லாம் ஓம் சாய்ராம் என்று உனக்கு தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் கூப்பிடு. ஆழமாக கூப்பிடு, மனதார கூப்பிடு, அன்பாக கூப்பிடு. ஓடி வந்து உனக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து உனக்கு எதிரே உள்ள பாதையை தெளிவாக்கி உன் கண்ணீரை தொடைத்து உன்னை வழி நடத்துவேன். உனது கரம் பற்றி வழி நடத்துவேன். நம்பிக்கையோடு கூப்பிடு. அப்பா வருவார், என்னை காப்பாற்றுவார் என்ற உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. செய்து பார், நிச்சயம் புரியும். என் பிள்ளை கஷ்டத்திலும் துயரத்திலும் கண்ணீர் மல்க வலியோடு அழைக்கும் பொழுது எப்படி நான் ஓடி வராமல் சாந்தமாக இருப்பேன். சந்தன அபிஷேகத்திலும் பன்னீர் அபிஷேகத்திலும் குளிர்ந்து இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய். நிச்சயமாக கிடையாது என் குழந்தையே. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவனும் சந்தோஷமாக இருப்பது மட்டுமே எனது குறிக்கோள். அதில் ஒரு சிறு எறும்பு கூட துன்பப்பட்டால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படி இருக்கையில் நீ என் பிள்ளை, உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன்? கூப்பிடு, ஓடி வருவேன். உனக்கு வழிகாட்டுவேன், கரம் பிடிப்பேன், உன் கண்ணீர் துடைப்பேன். அனைத்தையும் மாற்றி அமைத்து உன்னை சந்தோஷ பாதையில் வழி நடத்தி கூட்டிச் செல்வது தான் எனது கடமை. ஒரு அப்பாவாக எனது கடமையை நான் சரியாக செய்வேன். பிள்ளையாக நீ என்னை அழைத்து என்னிடம் நீ தஞ்சம் புகுந்து கொள். அது போதும். அப்பா, நான் இருக்கிறேன், எதற்கும் கலங்காதே. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.